வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். அதாவது லாபம் மற்றும் நட்டம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபார்முலாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரியணும், செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரியணும். காஸ்ட் ப்ரைஸ்னால் ஒரு பொருளை வாங்கின விலை தான் என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ். அதை என்ன சொல்லலாம், அடக்க விலை. அதோட ஷார்ட் ஃபார்ம் சிபி. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ், ஒரு பொருளை வாங்கி அது எவ்வளோக்கு விற்கிறோம் அதுதான் விற்ற விலை. அது என்னது செல்லிங் ப்ரைஸ், ஷார்ட்டாக எஸ்பின்னு எழுதிக்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட்னா ஒரு பொருளை வாங்கி வாங்கின விலையை விட அதிகமாக விற்றோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் பார்க்கலாம். இல்லை ஒரு பொருளை வாங்கின விலையை விட கம்மியாக விற்றுட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நட்டம்தான் ஆகும். சரி, அதோட ஃபார்முலா பார்க்கலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதே லாஸ் பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸு கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வரக்கூடியது லாஸ் தான். இப்போ ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணும், ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. அடுத்தது லாஸ் ப்ரைஸு, லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன ஃபார்முலா, லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ்னா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது சிபி வேணும்னா என்ன பண்ணும், 100 பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். சப்போஸ் கொஸ்டினில் லாஸ் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்னவாக இருக்கும், 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இதே காஸ்ட் ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ காஸ்ட் ப்ரைஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதே என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இப்படி கொண்டு போகும்போது ரிவர்ஸில் ஆகிடும். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு தெரியணும். மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஒரு மார்க்கெட் விலைன்னு சொல்லலாம். துணி கடையிலலாம் போகும்போது அந்த ட்ரெஸ்ஸுலேயே ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கோம், ஒரு டேக்கில் இந்த ட்ரெஸ்லேயே ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கோம், அதுதான் என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட்னா என்ன, ஏதாவது ஆஃபர் போட்டு கம்மி விலைக்கு அந்த துணியை கொடுக்கறது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எதுக்காகனா அந்த பொருளை வந்து அதிகமாக விற்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஓல்டு ஸ்டாக்லாம் அப்படியே இருந்ததுன்னா அது விற்காமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்மி விலைக்கு அனௌன்ஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை வெளியே வந்து விற்றுருவாங்க, அதுக்காகவும் இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓல்டு ஸ்டாக்கை வந்து விற்கும் போதும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால நிறைய கூட்டம் வந்து வாங்கிட்டு போவாங்க, அதுக்காகவும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகே, சப்போஸ் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஒரு ஐட்டம், ஒரு ஐட்டமோட காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் அந்த ஐட்டமை வந்து எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, அந்த கடையில் ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோல்சேலாக வாங்குறாங்க. அப்படி வாங்கும் போது அதுக்கு வந்து அங்கேருந்து லோடு கொண்டு வருவாங்க இல்லையா, அப்போ ஆன டிரான்ஸ்போர்ட்டோட அமௌண்ட்டு, அதுக்கு அடுத்தது அது வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணி, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வரும் இல்லையா, அதுதான் என்னது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு ஐட்டமோட காஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் என்னது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க அது டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. இதுதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா.
ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒரு சம்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் எல்இடி டிவி இஸ் ஈக்குவல் டு 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், தென் ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ். ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான், கெயின்னாலும் ஒன்று தான். அதாவது ஒரு எல்இடி டிவி ஒன்று இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது இது என்னதாகும், செல்லிங் ப்ரைஸ் ஆகும். அந்த செல்லிங் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த டிவியோட காஸ்ட் ப்ரைஸோட 5/4 டைம்ஸுக்கு இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் க்ளூ. நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த எல்இடி டிவியோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ எல்இடி டிவியோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் கெயின் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, ப்ராஃபிட் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபார்முலா என்ன, எஸ்பி மைனஸ் சிபி. ஃபஸ்ட்டு எஸ்பி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சிபி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா, எல்இடி டிவியோட காஸ்ட் ப்ரைஸை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், 5/4 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி 5/4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபார்முலாவில் எஸ்பிக்கும் சிபிக்கும் இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிது, 5/4 எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா 4ஆல் இங்கே எக்ஸ் பக்கத்துலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 5x/4 மைனஸ் 4x/4ன்னு கிடைக்கிது. இதுக்கு காமனாக வந்து சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5x மைனஸ் 4xனா எக்ஸ் கிடைக்கும், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 4 அப்படியே இருக்கும். ஓகே, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் என்னன்னு பார்த்துருக்கோம், x/4ன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸ் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100% யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் வேல்யூ இது பார்த்தோம், ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம், எக்ஸ்ன்னு பார்த்தோம், இன்ட்டு 100%. ஓகே, இது நம்ம எப்படி எழுதலாம், டிவிஷனில் இருக்கும்போது x/4 இன்ட்டு இந்த டிவிஷன் பதில் நம்ம என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலில் மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டு ரெசிப்ரோக்கலில் எழுதுகிறோம், இன்ட்டு 100%. ஸோ இந்த எக்ஸும் மேலே இருக்கக்கூடிய எக்ஸும் ரெண்டும் டிவைட் ஆயிடுச்சுன்னா 1/4 இன்ட்டு 100%. ஸோ இது என்னென்னு எழுதலாம், 100/4ன்னு எழுதலாம். டிவைட் பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் என்ன, 25%. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன, the price of a raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the rainy season to boost the sales. Find the rate of discount. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய ஒரு ரெயின் கோட் இருக்குது, அந்த ரெயின் கோட்டோட விலை எவ்வளோ, 1060. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி 901 ருபீஸுக்கு அந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவர் கொடுத்துருப்பாருன்னு கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுக்கல, அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்ன, மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னா எவ்வளோ, 1060. இப்போ எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ், எவ்வளோக்கு விற்றுருக்காரு அவர், 901க்கு விற்றுருக்காரு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, 159 ருபீஸ் கொடுத்துருக்காரு. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காரு அது டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அதோட 100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் எழுதுகிறோம். ஓகே, இப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும், கீழே இருக்க இந்த ஜீரோவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா 1590/106ன்னு இருக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைக்குது. அகெயின் 53ஆல் டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது
15. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அவர் கொடுத்துருக்காரு? 15% தள்ளுபடியில் அவர் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட், Ram sold a watch at rupees 405 and earned a profit of 20%. What was his cost price? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ராமர்ன்றவர் என்ன விற்றுருக்காரு? ஒரு வாட்ச் விற்றுருக்காரு. எவ்வளோக்கு? 405 ருபீஸுக்கு விற்றுருக்காரு. அப்படி விற்றதுனால அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கு. இந்த 405 ருபீஸ்ன்ட்டு விற்றதுனால அவருக்கு எவ்வளோ லாபம் பார்த்துருக்காரு? 20% லாபம் பார்த்துருப்பாரு. அப்போது அந்த வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸு. ஓகே, இதில் நம்மளுக்கு தெரியக்கூடிய வேல்யூ என்ன? எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு அவர் கொடுத்துருக்காரு? 20%. ஸோ 20ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்? செல்லிங் ப்ரைஸ் வேணும். எவ்வளோக்கு அவர் விற்றுருக்காரு? 405 ருபீஸ்க்கு விற்றுருக்காரு. என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 120 கிடைக்குது. அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 4050 டிவைடட் பை 12 கிடைக்குது. அதாவது இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் அவுட் பண்ணால் இவ்வளோ இருக்குது. ஸோ இது 12 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 337.5 கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அலமாரியை 5% டிஸ்கவுண்ட்டோட 5225 ருபீஸுக்கு விற்றுருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க. அப்போது அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன? இதுதான் செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 5% டிஸ்கவுண்ட். எந்த அமௌண்ட்டில் 5%? அதோட ஒரிஜினல் அமௌண்ட்டில் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் விற்ற விலை தான் இது. ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? 5/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதால் இதை டிவைட் பண்ணால் என்னாகும்? 0.05 எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியும், டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியும். ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் எழுதியாச்சு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸ் இருக்கனால எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு உள்ள 1 - 0.05ன்னு எழுதிக்கிறாங்க. அகெயின் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் வேணும், அதனால் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதை கீழே கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது 0.95 டிவிஷனில் போயிடுது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5500 ருபீஸ் கிடைச்சிருக்கு.